அதுல இருந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் கேஸ் வைஸ். இப்போ பொள்ளாச்சி இருக்குன்னா பொள்ளாச்சியில் எந்த அளவுக்கு என்ன பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு ஓகே இங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே ஏர் பொல்யூஷன் இருக்குது, இங்கே வாட்டர் பொல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷனை நம்ம எப்படி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு அடுத்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ தான் கேஸ் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேப்பர் வந்து நீங்கள் ரைட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க, எல்லா டேட்டா இருக்குது. அப்போது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறது நார்மல். ஸோ டைட்டில் பேஜ் இருக்கும், தென் அப்ஸ்ட்ராக்ட், தென் கீவேர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனில் சிம்பிளாக கொடுத்துட்டு அதோட இன்டராக்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மெத்தேட்ஸ், ரிசல்ட்ஸ், டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ஃபைனலாக அக்னாலஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆத்தர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெஃபரன்சஸ். இந்த ஆத்தர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்தது எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த ஆத்தர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நான் யாரோ வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க பேர் போட்டால் ஈஸியாக பப்ளிஷ் ஆகிடுன்னு சொல்லி போடுவாங்க. இல்லை நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 5 பேர் இருக்கிறோம், ஹெச்ஓடி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஹெச்ஓடி பேரை போடுவோம். ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூனியர் ஒர்க் பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் பேரை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு லேப்ல பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தர் கொடுக்குறது, செகண்ட் ஆத்தர் கொடுக்குறது, லாஸ்ட் ஆத்தர் கொடுக்குறது, கரஸ்பாண்டிங் ஆத்தர் கொடுக்குறது சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம். ஸோ அதில் ஒருத்தர் எழுதுவாங்க, ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜ் சொல்லிட்டு அது கிடைக்காது. சில ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் பே பண்ணணும். ஏபிசி சொல்லுவோம், ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜ்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற எந்த காலேஜ்லையும் அவ்வளோ காசு தர மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபாரின்ல யாராவது கொலாபரேட்டர் படிச்சு அந்த கொலாபரேட்டர் நம்ம வந்து என்ன பண்ணோம், உங்கள் பேரை நாங்கள் பேப்பர் சேர்த்துக்கிறார். ஸோ நீங்கள் ஒரு ஏபிசி கட்டிங்க அப்படின்னா அவர் கரஸ்பாண்டிங் ஆத்தரா போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆத்தரா போட்டு அந்த மாதிரி நிறையா பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஆத்தர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெஃபரன்சஸ். ஸோ சில ஜேர்னல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஜேர்னல்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட்ல கேட்பாங்க, 5 புல்லட் பாயிண்ட்ல கேட்பாங்க. தென் கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரிசர்ச் அந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிக்சரை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் சொல்லிட்டு நிறைய ஜேர்னல்ஸ்ல கேட்பாங்க. ஸோ தான் ஹைலைட்ஸ் வந்து 3 to 5 புல்லட் பாயிண்ட்ஸ் தட் இன்க்ரீஸ் தி டிஸ்கவரபிலிட்டி ஆஃப் யுவர் ஆர்டிகல். அதே மாதிரி கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு சிங்கிள் கன்சைஸ் பிக்டோரியல் அண்ட் விசுவல் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்தாவே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஜேர்னல்ஸில் நீங்கள் சப்மிஷன் டைம்லேயே இதெல்லாமே கேட்பாங்க. தென் டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைட்டில் பார்த்தாவே பார்த்து இந்த பேப்பர் நம்ம ரிவ்யூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு எடிட்டர் வந்து டிசைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ டைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்வே தி மெயின் டாபிக் கெப்பாசிட்டி. ரொம்ப நிறைய 2 லைன் 3 லைன்லாம் டைட்டில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹைலைட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசர்ச். உங்களுடைய ரிசர்ச்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணணும். அந்த ஒரே லைன்ல உங்களுடைய ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட் பண்ணணும். தென் பி கன்சிஸ். ஸோ அதான் ரொம்ப பெரிய 2 லைன் 3 லைன் இருக்கக்கூடாது, ரொம்ப சுருக்கமா இருக்கணும். அண்ட் அட்ராக்ட் ரீடர்ஸ். டைட்டில் பார்த்தாவே அந்த ரீடர் வந்து பார்த்தா அந்த பேப்பர் படிக்க தோணும். நீ பண்ண ஒர்க்கை வந்து அந்த டைட்டில் பார்த்து ரீடர் வந்து படிச்சு நம்ம நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு வேணுங்க பேப்பர் பார்த்துட்டே வருவீங்க. அது சில டைட்டில் மட்டும் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கலாம்னு தோணும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த டைட்டில் தான். நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சயின்டிஃபிக் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வெர்ப் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டில் பார்த்தோம்னு வந்துட்டு அதில் 2 டைப் ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று வந்து நான் ஸ்ட்ரக்சரல் சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன், அதே மாதிரி மெத்தட்ஸு, தென் ரிசல்ட்ஸ், கன்க்ளூஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி செக்ஷன்லாம் இருக்குது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த செக்ஷன் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 200 to 250 வேர்ட்ஸ் நீங்கள் அப்படியே ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்லேயே நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொன்றிலையும் இந்த டென்சஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா சிம்பிளாக ஏதோ ஒரு 2 லைன் நீங்கள் சொல்கிறீங்க, அது ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு அதனால வந்து டெத் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நீங்கள் சொல்லலாம். தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணின ரிசல்ட்டை சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ்ஸ் தான் சொல்லணும். ஓகே அப்ஸ்ட்ராக்ட். தென் வி அனலைஸ் திஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒர்க், இல்லை ஐ அனலைஸ் தி ஆன்டி இன்ஃபர்மேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ் தான் சொல்லணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் கன்க்ளூஷன் சொல்கிறப்போ த ஃபைண்டிங்ஸ் இண்டிகேட் தட், த ஃபைண்டிங்ஸ் சஜஸ்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பூரா ப்ரெசன்டென்ஸ் தான் சொல்லுவோம்.